தமிழ் காப்பிய வரலாற்றில் தனக்கென தனித்த அடையாளத்தை கொண்டது பெரிய புராணம். அதில் ஓர் தொடர் வருகிறது. துளையில் புறவின் நிறையளித்து சோழர் உரிமை சோநாடு என்பது அந்த தொடர். சோழ நாட்டின் பெருமையை சொல்லும் இடத்து துளையில் புறவின் நிறையளித்த என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறது பெரிய புராணம். ஒரு புறாவிற்காக தன் தோளையே அறிந்து துலாவிலிட்ட சிபி சக்கரவர்த்தியினுடைய வரலாற்றை அந்த தொடரானது பதிவு செய்கிறது. பெரிய புராணம் என்றல்ல, இலக்கியங்களில் பல இடங்களில் இந்த தொடரானது வருவதை நம்மால் காண முடிகிறது. சிலப்பதிகாரத்திலும் கூட அழுத கண்ணோடு என் முன்னால் வந்திருக்கிறாயே யாரம்மா நீ என்று பாண்டியன் கண்ணகியை நோக்கி கேட்கின்ற பொழுது எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லரு புன்கண் தீர்த்தோம் என்று தொடங்குகிறார். அதாவது தன்னை நாடி வந்த புறாவிற்காக தன் தோளையே அறிந்து கொடுத்தானே சிபி சக்கரவர்த்தி, அத்தகைய கொடையாளனுடைய நாட்டிலிருந்து வருகிறேன் என்கிறாள் கண்ணகி. இப்படியாக தமிழ் இலக்கியங்களில் பல இடங்களில் சிபி சக்கரவர்த்தியினுடைய பெருமையானது பதிவாகிறது. ஆனால் அந்த குலப்பெருமை சங்க காலத்தில் 2 குழந்தைகளின் உயிரை காப்பாற்றியது என்றால் நம்மால் நம்ப முடிகிறதா? மலையமான் திருமுடிக்காரி என்ற மன்னனுடைய குழந்தைகளினுடைய உயிரைத்தான் அந்த தொடரானது காப்பாற்றியது. கிள்ளிவளவன் என்ற சோழ மன்னனுக்கு காரியின் மீது மிகுந்த கோபம். அவனை வெல்லவே முடியவில்லை என்ற ஆத்திரம் அவனுக்கு இருந்தது. ஒரு நாள் காரி இறந்து பட்டான். காரி இறந்த பொழுது ஆளும் வலிமையான ஆட்சியாளன் இல்லாத அந்த நாட்டில் புகுந்தான் சோழன். உள்ளே ஆட்சிக்கு உரியவர்களாக இருந்த அந்த 2 சிறுவர்களையும் கைது செய்து ஒரு மைதானத்தில் பள்ளம் நோண்டி அந்த குழந்தைகளை கழுத்தளவு மண் போட்டு மூடுகிறான். யானையை இட்டு அந்த குழந்தைகளின் தலையை மிதித்து கொள்வதுதான் அவனுடைய திட்டம். ஊரார் எல்லோரும் வாய்மூடி இருக்க அந்த கூட்டத்தை பிரித்து ஒரு புலவர் உள்ளே வருகிறார். கோவூர் கிழார் என்பது அவருடைய பெயர். அவர் சொல்கிறார், நீயே புறவின் அல்லல் அன்றியும் பிறவும் இடுக்கண் பலவும் விடுத்தோன் மருகனை, அடே நீயா தன்னை நாடி வந்த புறாவிற்காக தன் தோளையே அறிந்து கொடுத்தானே சிபி சக்கரவர்த்தி, அந்த மரபில் தோன்றியவன் என்று பேசுகிறார். அந்த வரி கிள்ளிவளவனுடைய மனதை மாற்றுகிறது. அந்த 2 குழந்தைகளை காப்பாற்றுகிறது. சிபி சக்கரவர்த்தி புறாவை மட்டுமல்ல, அந்த 2 குழந்தைகளையும் காப்பாற்றியிருக்கிறார்.